ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குரு கிருபா சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, டெல்லி சுல்தான்கள் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த டெல்லி சுல்தான்களில் இந்த அரேபியர் துருக்கியர் படையெடுப்பு பார்த்தோம். அதுக்கப்புறம் 5 வகை வம்சங்கள். என்னென்ன வம்சம்னா அடிமை, கில்ஜி, துக்ளக், சையத், லோடி இந்த மாதிரி பார்த்தோம். இன்றைக்கி வந்துட்டு டெல்லி சுல்தான்களோட அந்த சமூகமும் பொருளாதாரம் இருக்குது இல்லைங்களா, அதை பற்றியும் அப்புறம் 7th ஸ்டாண்டர்டில் டெல்லி சுல்தான் வந்து கவர் ஆகுது, அதில் இருக்கிற இம்ப்ரான் பாயிண்ட் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் டெல்லி சுல்தான் வந்து நம்ம முடியுது. ஓகேங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அரசும் சமூகமும். என்னது அரசும் சமூகமும்? பூமியில் கடவுள் பிரதிநிதியாக தாம் ஆட்சி புரிவதாக பால்பன் வந்து கூறினார். பூமியில் கடவுள் பிரதிநிதியாக தாம் ஆட்சி புரிவதாக சொன்னவர் யார்? பால்பன். இக்தானா முக்திகள் அல்லது வாலிகள் உரிமையாளர்கள் வரிகள் வசூலித்தனர். இக்தா முக்திகள் வாலிகள் இவங்களோட உரிமையாளர்கள் தான் வரியை வந்து வசூலித்தாங்க. ஓகே. சொந்த படைக்குழுக்கள் அஸ்கி கால்ப். சொந்த படைக்குழுக்கள் என்னது? அஸ்கி கால்ப். 14ஆம் நூற்றாண்டு முழுவதும் சுல்தான் ஆட்சியில் அதிகரித்து வந்த அதன் வேறுபாடுகளை மக்கள் தொகையை முக்தி என்னும் ஆளுநர்கள் மூலம் கட்டுப்படுத்த விரும்பியது. 14ஆம் நூற்றாண்டில் முழுவதும் சுல்தான் ஆட்சி அதிகரித்து வந்த அதன் வேறுபாடுகளை மக்கள் தொகை முக்தி என்னும் ஆளுநர் மூலம் கட்டுப்படுத்த விரும்பியது. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள். 13ஆம் நூற்றாண்டில் கர்நாடகாவில் பசவன்னர் லிங்காயத் பிரிவு பரமசிவன் ஒரே கடவுளை நம்பியது. 13ஆம் நூற்றாண்டு. தென்னிந்திய பக்தி இயக்கத்தை வட இந்தியாவுக்கு கொண்டு வந்தவர் 2 பேர். யார் பாருங்கள்? மகாராஷ்டிராவை சேர்ந்த நாமதேவரும் ராமானுஜரை பின்பற்றிய ராமானந்தரும். ஓகே. நெக்ஸ்ட் பொருளாதாரம். முகமது கோரி தான் வெளியிட்ட ஒரு தங்க நாணயங்களில் லக்ஷ்மியோட உருவத்தை பதித்தார். முகமது கோரி தான் வெளியிட்ட தங்க நாணயங்கள் எதை பதிச்சார்? லக்ஷ்மியோட உருவம். பல கடவுள் வழிபாட்டாளர்களையும் இந்துக்களையும் மங்கோலியர்களையும் நாத்திகர்களையும் பஞ்சனில் அமர வைத்து சகல மரியாதைகள் செய்கிறார்கள் என்று பரணி வந்து பெரிய எழுதுகிறார். வேறு பரணி. இஸ்லாமியர்களுக்கு நிகராக ராய், ராணா, தாகூர், ஷா, மகதா, பண்டிட் போன்ற அரச பட்டங்கள் இந்துக்களுக்கு வழங்கப்பட்டனட்டு பரணி வந்து எழுதுகிறாரு. 14ஆம் நூற்றாண்டில் தில்லி தேவகிரி தான் தௌலபாத். ஓகேங்களா? மாபெரும் நகரங்களாக இருந்தது. எவ்வளோ 14th செஞ்சுரியில். 13ஆம் நூற்றாண்டில் செம்பு, வெள்ளி, தங்க காசுகள் வெளியிட தொடங்கினர். எந்த செஞ்சுரியில் வந்து செம்பு, வெள்ளி, தங்க காசுகள்? 13. தில்லி தௌலபாத் தேவகிரி வந்து மாபெரும் நகரம் 14th செஞ்சுரி. ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள். தரை வழியிலும் கடல் வழியிலும் நிகழ்ந்த இந்தியாவின் அயல் வணிகம் இக்காலத்தில் கணிசமாக வளர்ச்சி பெற்றதன் என்று இர்பான் ஹபீப் சொல்கிறார். யார் சொல்கிறா? இர்பான் ஹபீப். நெக்ஸ்ட் டாபிக் வணிகமும் நகரமயமாக்கமும். ஏற்றுமதி இறக்குமதியில் வணிகத்தில் தரைவழி கடல் வழி நடைபெற்றது. ஏற்றுமதி இறக்குமதி எதில் மூலியம் நடந்துச்சுன்னா தரைவழியும் நடந்துச்சு, கடல் வழியும் நடந்துச்சு. சீனர் கண்டுபிடித்து அரேபியர் கற்றுக்கொண்ட காகிதம் தயாரிக்கும் தொழில்நுட்பம் தில்லி சுல்தான் காலத்தில் தான் இந்தியாவுக்கு அறிமுகம் பண்ணது. காகிதம் தயாரிக்கும் நுட்பம் வந்து சீனர் தான் கண்டுபிடிச்சாங்க. அது இந்தியாவுக்குள்ள எப்போ வந்துச்சுன்னா டெல்லி சுல்தான் காலத்தில் தான். சீனர் கண்டுபிடித்த நூற்பு சக்கரம் இப்போ 14th செஞ்சுரியில் ஈரான் வழி இந்தியாவுக்கு வந்துச்சு. சீனர் கண்டுபிடித்த நூற்பு சக்கரம் 14th செஞ்சுரியில் 14ஆம் நூற்றாண்டில் ஈரான் வழி இந்தியாவுக்கு வந்தது. வங்கத்தில் பட்டுப்புழு வளர்ப்பு நிறுவப்பட்டது. இப்போது 15ஆம் நூற்றாண்டில் வங்கத்தில் பட்டுப்புழு வளர்ப்பு நிறுவப்பட்டது 15ஆம் நூற்றாண்டு. நெக்ஸ்ட் பாருங்கள். எஜுகேஷன் கல்வி. இஸ்லாமியர் கல்வி மரபுகள் அறிமுகம் பண்ணாங்க. இஸ்லாமியர் வந்து கல்வி மரபுகள் அறிமுகம் பண்ணுவாங்க. அதில் அடிப்படையாக இருந்தது மக்தப். என்னது? மக்தப். உயர்கல்வியின் மேலும் ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு வடிவம்னா மதராசா. மதராசாவோட டைரக்ட் மீனிங் என்னன்னா கற்றுக்கொள்கிற இடத்துக்கு பேர் தான் மதராசா. பெரோஸ் துக்ளக் தில்லியில் ஒரு பெரிய மதராசா கட்டினார். தில்லி சுல்தானியத்தில் ஒரு மதராசா கட்டின சுல்தான் யாருன்னு கேட்டால் நம்ம யாரை சொல்லணும்? பெரோஸ் துக்ளக். அதில் என்னென்னலாம் சொல்லி கொடுத்தாங்க பாருங்கள். குர்ஆனோட உரை, இறை தூதரோட வாக்குகள், இஸ்லாமிய சட்டங்கள் கற்பிக்கப்பட்டன பரணியோட விவரணையிலிருந்து தெரிகிறது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து வரலாற்றுனா ஹிஸ்ட்ரி. அரேபியோட சிந்து படையெடுப்பு குறித்து எழுதப்பட்ட ஒரு நூல் தான் சச்னாமா. அரேபியோட சிந்து படையெடுப்பு குறித்து எழுதப்பட்ட நூல் என்னது? சச்னாமா. தில்லியில் 1260 எழுதப்பட்ட மின்கஸ் சிராஜின் தபகுத்கி நசிரி வரலாற்று ஆராய்ச்சி முன்னேற்றத்தை காட்டுவதாக உள்ளது. தில்லியில் 1260 எழுதப்பட்ட மின்கா சிராஜோட தபகுத்கி நசிரி வந்து ஒரு வரலாற்று ஆராய்ச்சி முன்னேற்றத்தை காட்டுதாக இருக்குதுன்ற மாதிரி சொல்ல வரான். ஓகே. நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்ப்போம்னா சூபிசம். ஓகேங்களா? சூபிசம் வந்து 13th 14th செஞ்சுரி 13-14ஆம் நூற்றாண்டில் சூபிகள் மத்தியில் செல்வாக்காக இருந்துச்சு. அதில் முல்தானில் வந்து சாக்கரவார்த்தி, தில்லியில் வந்து கோலிச்சே சிஸ்டி. மிக பிரபலமான ஒரு சிஸ்டி யாருன்னா துறவி ஷெய்க் நிசாமுதீன். இவங்க தான் மிக பிரபலமான சிஸ்டி. முல்தானில் சாகரவார்த்தி, டெல்லியில் கோலிச்சே சிஸ்டி. மிக பிரபலமான சிஸ்டின்னு கேட்டால் துறவி ஷெய்க் நிசாமுதீன். நெக்ஸ்ட் வந்து கலீஃபா.
முகமது நபியின் வாரிசாக கருதப்பட்டவர் தான் இந்த கலீஃபா. 1258 பாக்தாத் நகரை மங்கோலியர் கைப்பற்றும் வரை கலீஃபான் நகரை ஆட்சி செய்தார். 1258 பாக்தாத் நகரை மங்கோலியர் கைப்பற்றும் வரை கலீஃபா அந்த நகரை ஆட்சி பண்ணாங்க. ஆட்டோமானிய பேரரசு நீக்கப்பட்டு 1920 முஸ்தபா கமால் அத்தாதுர்க்கின் தலைமையில் துருக்கிய குடியரசு உருவான போது கலீஃபா பதவி ஒழிக்கப்பட்டது. ஆட்டோமானிய பேரரசு நீக்கப்பட்டு 1920 முஸ்தபா கமால் அத்தாதுர்க்கின் தலைமையில் துருக்கிய குடியரசு உருவான போது கலீஃபா பதவி ஒழிக்கப்பட்டது. செனானா என்ன? பெண்களோட வசிப்பிடம். செனானா என்ன? பெண்களோட வசிப்பிடம். செல்வ பெண்கள் 3 பல்லக்கில் பயணம் செய்தாங்க. செல்வ பெண்கள் 3 பல்லக்கில் பயணம் செய்தாங்க. பெரோஸ் துக்ளக் இது ஏற்கனவே நம்ம அதில் பார்த்துருப்போம். 1,80,000 அடிமைகள் வச்சுருந்தாங்க. பெரோஸ் துக்ளக் 1,80,000 அடிமைகள் வச்சுருந்தாங்க. அதில் 12,000 பேர் கைவினை கலைஞர்களாக இருந்தாங்க. எவ்வளோ? 12,000. 1,80,000ல் 12,000 மெம்பர்ஸ் இந்த கைவினையில பொருட்கள் செய்வாங்க, அதில் இருந்தாங்க. முதன்மை அமைச்சரான கான் ஜஹான் மக்பூல். முதன்மை அமைச்சர் கான் ஜஹான் மக்பூல் யாரோட முதன்மை? பெரோஸ் துக்ளக்கோட முதன்மை அமைச்சர் கான் ஜஹான் மக்பூல் கீழே 2000க்கும் மேற்பட்ட பெண் அடிமைகளும் இருந்தாங்கன்னு சொல்லுறாங்க. ஓகேங்க. இங்கே பாருங்கள், ஒரு சமண மடாலயத்தின் மீது கட்டப்பட்ட ஒரு இந்து கோயில். ஒரு சமண மடாலயத்தில் கட்டப்பட்ட ஒரு இந்து கோயில் குவாத் உல் இஸ்லாம் மசூதியை மாற்றியமைக்கப்பட்டது. ஒரு சமண மடாலயத்தில் கட்டப்பட்ட ஒரு இந்து கோயிலை குவாத் உல் இஸ்லாம் என்ற மசூதியாக மாற்றிட்டாங்க. யாரோட காலத்தில் மாற்றினாங்கன்னு பார்த்தா குத்புதீனோட ஐபக்கோட காலத்தில். இந்தியாவில் மிக பழமையான மசூதினா அந்த மசூதி தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஒரு மசூதியாக மாற்றப்படுவதற்கு முன்பு அத்கை தின்கா ஜோப்ரா ஒரு சமண மடையாளமாக இருந்துச்சு. அதான் சொல்கிறாங்கன்னா மேலேயே சமண மடையாளத்து மீது கட்டப்பட்டிருந்தது. அந்த மசூதியாக மாற்றப்படுவதற்கு முன்பு அது என்னவா இருந்துச்சு? அத்கை தின்கா ஜோப்ரா என்ற சமண மடையாளமாக இருந்தது. ஒரு முதல் மெய்யான வளைவால் அலங்கரிக்கப்பட்டது. யாரோட கல்லறைனா பால்பனோட கல்லறை. முதல் மெய்யான வளைவால் அலங்கரிக்கப்பட்டது பால்பனோட கல்லறை. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள். இந்த குவாத் உல் இஸ்லாம் மசூதிக்கு ஒரு நுழைவாயிலாக அலாவுதீன் கில்ஜி கட்டி அலை தர்வாசா முதல் உண்மையான கவிகை. இந்த குத்புதீன் ஐபக் காலத்தில் கட்டினான்னு சொன்னோம் பார்த்தீங்களா, குவாத் உல் இஸ்லாம். அதுக்கு ஒரு நுழைவாயிலாக அலாவுதீன் கில்ஜி ஒரு அலை தர்வாசார் ஒரு இது கட்டுறாரு. அதுதான் முதல் உண்மையான கவிகைன்னு சொல்கிறாங்க. தலைநகர் தில்லியில் துக்லதாபாத்தில் யமுனா நதியை தடுத்து செயற்கை ஏரி உருவாக்கியவர்கள் கியாசுதீன் துக்ளக்கும் முகமது பின் துக்ளக்கும். தில்லியின் தலைநகர் துக்லகாபாத்தில் யமுனா நதியை தடுத்து செயற்கை ஏரி உருவாக்கியவர் யார்? கியாசுதீன் துக்ளக்கும் முகமது பின் துக்ளக்கும். பெரோஸ் துக்ளக்கோட உல்லாச விடுதி என்ன சொல்லுவாங்க? அவுஸ்காஸ். பெரோஸ் துக்ளக்கோட உல்லாச விடுதி என்ன சொல்கிறோம்? அவுஸ்காஸ். சிற்பம், ஓவியம் பாருங்கள். கட்டிடங்களை விலங்கு மற்றும் மனித சித்திரங்கள் கொண்டு அலங்கரிப்பது இஸ்லாமிய துரோகம் என சொன்னாங்க. கட்டிடங்களை இந்த விலங்கு மனித சிற்பங்கள்லாம் போடக்கூடாது, அது இஸ்லாமிய துரோகம் என்ற ஒரு இஸ்லாமிய துறை சொல்லுது. அதனால் என்ன பண்ணாங்கன்னா இவங்க அரேபிய சித்திர எழுத்து வேலையை கட்டிடங்களெல்லாம் போட்டாங்க. அது கட்டிடங்களுக்கு நல்ல எழிலூட்டியது, அழகாக இருந்துச்சு என்ன சொல்ல வராங்க. ஓகே. நெக்ஸ்ட் இசை நடனம். ரஃபாய் சாரங்கி இசைக்கருவிகளை இஸ்லாமியர் கொண்டு வந்தாங்க. ரஃபாய் சாரங்கி என்ற இசைக்கருவிகளை இஸ்லாமியர் கொண்டு வந்தாங்க. இந்திய இசை உலகில் மற்ற அனைத்து இசைகளை விடவும் மேம்பட்டதுன்னு சொன்னவர் அமீர் குஸ்ரு. இந்திய இசை உலகத்தில் இருக்கிற மற்ற அனைத்து இசைகளோட மேம்படுன்னு சொன்னவர் அமீர் குஸ்ரு. சூபி துறவியான பிற்போதன் ஒரு மிகப்பெரிய இசைஞராக இருந்தார். சூபி துறவியான பிற்போதன் மிகப்பெரிய இசைஞராக இருந்தார். பெரோஸ் துக்ளக் இசையில் நல்லா ஆர்வம் இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணார்னா ராக் தர்மன் இந்திய சமஸ்கிருத நூல் பாரசீக மொழிக்கு மொழிபெயர்த்ததன் மூலம் அறிய முடிகிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள். இசையினர் நுஸ்ரத் காட்டன், நடனக்காரர் மீர் அப்ரோஸ் ஜலாலுத்தீன் கில்ஜியோடாவில் இருந்தார் என்று ஜியாவுத்தீன் பரணி கூறுகிறார். யார் இசையினர் நுஸ்ரத் காட்டானோ நடனக்கலைஞரான மீர் அப்ரோஸ் ஜலாலுத்தீன் அரசில் இருந்தார் என ஜியாவுத்தீன் பரணி கூறுகிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் இலக்கியம். பாரசீக உரைநடை கவிதை ஒரு முக்கியமான நபராக விளங்குபவர் அமீர் குஸ்ரு. பாரசீக உரைநடையிலும் கவிதை ஒரு முக்கிய நபராக இருக்கிறவர் யார்? அமீர் குஸ்ரு. அவர் தன்னோட 9 வானங்கள் என்ற நூலில் தம்மை ஒரு இந்தியன் இந்தியன் என்று அழைத்துக் கொள்வதில் பெருமிதம் அடைகிறார். யார்? பாரசீக ஒரு கவிஞர் ஒரு இந்தியனாக தன்னை பெருமிதம் இருக்குன்னு சொல்கிறார். அப்புறம் அதே மாதிரி நம்ம ஜிவி போப்பெல்லாம் பார்த்துருப்போம் தமிழ்லலாம். அவரும் தன்னை தமிழன்னு சொல்லியிருப்பார். இங்கே ஒரு தமிழ் உறங்கிக் கொண்டு இருக்கிறேன்னு சொன்ன நம்மளோட இந்தியாவோட பெருமை எவ்வளோ இருக்குது பாருங்கள். அதனால் நம்ம போட்டி வளர்க்கணும் இல்லைங்களா? கண்டிப்பாக வளர்ப்போம். ஓகே. பெருமிதம் அடைகிறார். ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள்.
சூபி துறவி நிசாமுதீன் அவுலியாவின் உரையாடல்களை கொண்ட பவாய்த்துல் பவாத் என்ற ஒரு நூலை அமீர் காசன் வந்து தொகுத்தார். அது அமீர் குஸ்ரு, இது வந்து அமீர் காசன். சூபி துறவி நிசாமுதீன் அவுலியாவோட உரையாடல்களை கொண்ட பவாய்த்துல் பவாத் என்ற ஒரு நூலை அமீர் காசன் வந்து தொகுத்திருக்காரு. பாரசீக உரைநடையின் ஆசான் ஜியாவுத்தீன் பரணி தோன்றினார். பாரசீக உரைநடையின் ஆசான் யாருன்னு கேட்டால் ஜியாவுத்தீன் பரணி. அவர் எழுதின கவிதை தொகுப்பு என்னன்னு பாருங்கள். அவர் எழுதின கவிதை தொகுப்பு பாருங்கள். புத்து உஸ் சலாதீன் என்ற தனது கவிதை தொகுப்பில் அப்துல் மாலிக் இஸ்லாமிக் கஜனிவிய காலத்தில் தொடங்கி முகமது பின் துக்ளக் ஆட்சி வரை இஸ்லாமியோட ஆட்சி வரலாற்றை பதிவு செய்துள்ளார். புது உஸ் சலாவுத்தீன் என்ற யார் எழுதின புத்து உஸ் சலாவுத்தீன் என்ற நூல் எழுதினது ஜியாவுத்தீன் பரணி. அந்த தொகுப்பில் அப்துல் மாலிக் இஸ்லாமிய கஜனிவிய காலத்தில் தொடங்கி முகமது பின் துக்ளக் ஆட்சி வரை இஸ்லாமியின் ஆட்சி வரலாற்றை பதிவு செய்தார். பாரசீக சொற்களுக்கு நிகரான ஹிந்தாவி சொற்கள் கொண்ட அகராதிகள் தொகுக்கப்பட்டன. பாரசீக சொற்கள் நிகரான ஹிந்தாவி சொற்கள் கொண்ட அகராதிகள் தொகுக்கப்பட்டன. அவற்றில் முக்கியமானவன் என்னன்னு பார்த்தா பக்ருதீன் கவாஸ் இயற்றிய பாரங்கி கவாஸ். பக்ருதீன் கவாஸ் இயற்றிய பாரங்கி கவாஸ். முகமது சத்யாபடி இயற்றிய மிப்தஹி வன் புவாஜாலா. முகமது சைதியாபடி இயற்றிய மிக்தஹி வன் புவாஜாலா. கிளிநூல் எனும் துதி நமக என்பது. கிளிநூல் எனும் துதி நமக என்றது என்னன்னா ஜியா நக்ஷபி பாரசீக மொழியில் மொழிபெயர்த்த சமஸ்கிருத கதைகளோட தொகுப்பு. கிளிநூல் எனும் துதி நமகன்றது ஜியா நக்ஷபி பாரசீக மொழியில் மொழிபெயர்த்த சமஸ்கிருத கதைகளோட தொகுப்பு. மகாபாரதமும் ராஜதரங்கினி பாரசீக மொழியில் மொழிபெயர்த்திருக்காங்க. மகாபாரதத்தையும் ராஜதரங்கினியும் பாரசீக மொழியில் மொழிபெயர்த்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு தில்லியில் 1276 செவ்வியல் சமஸ்கிருத கல்வெட்டு பால பகோலி என்றது என்ன சொல்கிறதுனா சுல்தான் பால்பனோட நல்லாட்சி விளைவாக விஷ்ணு பகவான் வந்து எந்த கவலைகளும் இன்றி பார்க்கடலில் துயில்கிறார் என்கிறது. புரியுதா? சுல்தான் பால்பனோட ஆட்சி காலத்தில் எந்த பிரச்சனையும் இல்லைன்றதுனால விஷ்ணு பகவான் வந்து எனக்கு எந்தமே கவலை இல்லைலாம் சுல்தான் பால்பனை பார்த்துறான்ட்டு நிம்மதியாக இருக்காருன்ற மாதிரி சொல்கிறது பால பகோலி. எந்த கல்வெட்டு? செவ்வியல் சமஸ்கிருத கல்வெட்டு பால பகோலியில் இந்த மாதிரி எழுதியிருக்காங்க 1276 டில்லி. ஓகே. ஸ்ரீவரா கதா கவுட்கா என்ற தனது நூலில் யூசுப் ஜூலிகாவின் கதை ஒரு சமஸ்கிருத காதல் பாடலாக சேர்த்திருக்கிறது ஸ்ரீவரா. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள். காஷ்மீர் அரசர்களின் வரலாறான ஜெயினவிலாஸ் நூலை இயற்றுவதற்கு பட்டாவதாரம் வந்து ஷானாமா எனும் பிரதோசி நூலை ஒரு முன்னாதாரமாக எடுத்துக்கொண்டுள்ளாராம். ஓகேங்களா? காஷ்மீர் அரசர் வரலாறான ஜெயினவிலாஸ் நூலை எழுதுவதற்கு பட்டாவதாரன்றவர் ஷானாமா என்ற பிரதோசின் ஒரு நூலை முன்னுதாரணமாக எடுத்து கொண்டு எழுதியிருக்காரு. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள். குதுப்பினார் வந்துட்டு இல்துமிஸ் கட்டி முடித்த போது 72.5 மீட்டர் இருந்துச்சு. ஆனால் பெரோஸ்லாவ் துக்ளக் மேற்கொண்ட பழுதுநீக்க பயணிகளாக 74 மீட்டராக இருந்துச்சு. அதே மாதிரி மிரான்றது 379 அடிகள். மினார்ன்றது 379 அடிகள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்மளுக்கு 11th முடிஞ்சிருச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து 7th இருக்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துருவோம். 7th வந்துட்டு இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும், அதை பார்த்துருவோம். சரிங்களா? ஓகே பாருங்கள். 7th ஸ்டாண்டர்ட் சுல்தான்கள். குத்புதீன் ஐபக் வந்து லாகூரை தலைநகராக கொண்டது தன் ஆட்சியை தொடங்கினார். இதில் நம்ம 11th வந்து குத்புதீன் சவுகான் விளையாட்டின் போது இறந்தான்னு சொல்லுவாங்க. 7th வந்து போலோ, ரெண்டுமே ஒரே தான், அதோட நேம் தான் வேறு வேறு. சரிங்களா? அது அங்கே போலோ, அங்கே சவுகான், எது வேணால் கேட்கலாம், நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து குத்புதீன் ஐபக் வந்து லாகூரை தலைநகராக கொண்டு தான் ஆட்சி தொடங்கினார். அதுக்கப்புறம் தான் தலைநகர் வந்து டெல்லிக்கு மாற்றிருப்பார். ஓகேங்களா? ஓகே. கீழே கங்கை சமவெளி பீகார் வங்காளம் கைப்பற்றும் பொறுப்பை பக்தியார் கில்ஜி கிட்ட ஒப்படைச்சிருப்பார் முகமது பின் ஐபக். குத்புதீன் ஐபக்கோட மகன் வந்து ஆரம் ஷா. குத்புதீன் ஐபக்கோட மகன் யார்? ஆரம் ஷா. 40 தின்மர் குழுவோட மற்றொரு பேர் என்னன்னா சகல்கானி. 40 தின்மர் குழுவோட மற்றொரு பேர் சகல்கானி. நெக்ஸ்ட் இல்துமிஸ் வந்து 26 வருஷம் ஆட்சி புரிந்து 1236 ஏப்ரலில் இறந்திருப்பார். ஓகே. இல்துமிஸ் வந்து தனது படையில் பணியாற்றியவர்களுக்கு இக்தாக்களை நிலங்களை வழங்கினார். யாருன்னா அது இல்துமிஸோட மகன் ருக்குதோன் பிரோஸ் வந்து இறந்திருப்பார். இல்துமிஸோட மகனான ருக்குதோன் பிரோஸ் வந்து இறந்திருப்பார். அதனால ரஷ்யா வந்து சுல்தானாக 1936 40 வரைக்கும் இருந்திருப்பாங்க. ஓகே.
பால்பன் வந்து அமீர் குஸ்ரு வந்து ஆதரித்தார். பால்பன் வந்து அமீர் குஸ்ரு ஆதரித்தார் யாருன்னு கேட்கலாம். பால்பன். காராவோட ஆளுநராக அலாவுதீன் கில்ஜி நியமனம் பண்ணார். அதனால் தேவகிரி அரசரான ராமச்சந்திரனை தோற்கடித்தார். அதுக்கப்புறம் ஜலாலுதீன் கில்ஜியை கொண்டுட்டு அலாவுதீன் கில்ஜி வந்து ஆட்சி பொறுப்புக்கு வந்திருப்பார். ஓகே, நல்லா பாருங்கள். பால்பன் வந்து அமீர் குஸ்ரு ஆதரித்தார். காராவோட ஆளுநர் யார் இருந்தார்? அலாவுதீன் கில்ஜி. அப்போ தேவகிரி அரசர் ராமச்சந்திரனை தோற்கடிச்சிருப்பார். ஜலாலுதீன் கில்ஜியை கொண்டுட்டு அலாவுதீன் கில்ஜி ஆட்சி பொறுப்புக்கு வந்திருப்பார். நெக்ஸ்ட் சித்தூர் சூறையாடல் எப்போ? 1303. சித்தூர் சூறையாடல் 1303. சித்தூரில் ராஜபுத்திர படைகளை அலாவுதீன் கில்ஜியோட படைகள் திணறடித்தனர். அதனால் அவர்கள் ஜவஹர் சடங்குனா மன்னர்கள் எல்லாம் வெளியே போயிட்டு போரிட்டு தன்னை மாற்றிக்கிறது. பெண்கள் எல்லாம் தற்கொலை மாதிரி தீயில் போய் நடந்துட்டு அப்படியே தன்னை மாற்றிக்கிற பேர் தான் ஜவஹர் சடங்கு. ஓகே, இது கேட்டால் கேட்க மாட்டாங்க. ஜவஹர் சடங்கு தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். கியாசுதீன் துக்ளக்கோட மகனான ஜூனா கான் என்ற முகமது பின் துக்ளக் வாரங்கல் அரச பிரதாபருத்திரனை வெற்றி கொண்டார். கியாசுதீன் துக்ளக்கோட மகனான இவரோட தம்பி ஒருத்தர் பார்த்தோம், நம்ம 11th பார்த்தோம். சரிங்களா? ஞாபகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கியாசுதீன் துக்ளக்கோட தம்பின்னு யார் பார்த்தோம்? ஓகே. ஜூனா கான் முகமது பின் துக்ளக் வாரங்கல் அரச பிரதாபருத்திரனை வெற்றி கொண்டார். துக்லபாத் எனும் புதிய நகரை நிர்மாணம் செய்ய அடிக்கல் நாட்டியவர் கியாசுதீன் துக்ளக். துக்லபாத் என்னும் புதிய நகரை நிர்மாணம் செய்ய அடிக்கல் நாட்டியவர் யார்? கியாசுதீன் துக்ளக். முகமது பின் துக்ளக்கோட காலத்தில் மொராக்கோ நாட்டு பயணியான இபின் பத்துதா டெல்லி அடைந்தபோது அது காலியாக கைவிடப்பட்டதாக, ஆனால் குறைந்த அளவு மக்கள் இருந்தது என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட், இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, டெல்லி வந்து தௌலாபாத் செல்ல 40 நாட்கள் நடந்தே செல்லணும். ஓகேங்களா? தலைநகர் மாற்றத்தை சொன்னவர் யார் சொல்லுங்கள்? முகமது பின் துக்ளக். இந்த டெல்லியிலேருந்து தௌலாபாத் மாற்றிட்டு திருப்பி தௌலாபாத் டெல்லிக்கு போக சொல்லியிருப்பார் இல்லைங்களா? தலைநகர் தோல்வின்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அது சொன்னவர் யார்? முகமது பின் துக்ளக். சரி, முகமது பின் துக்ளக் 25 வருஷம் ஆட்சி பண்ணியிருப்பார். செப்பன் நாணயத்தை வெளியிட்ட நிறுத்தியிருப்பார். சரிங்களா? முல்தான் சிந்து ஆளுநர் முகமது பின் துக்ளக் எதிராக கிளர்ச்சி செய்து தங்களை சுதந்திர அரசராக அறிவித்து கொண்டனர். சரிங்களா? 1334 மதுரை வந்து தனி சுல்தானை மாறி இருக்கும். அதே மாதிரி 1346 வங்காளம் வந்து சுதந்திர அரசராக ஆயிருக்கும். இதனால் முகமது பின் துக்ளோட ஆட்சி மீது இருந்த வெறுப்பினால. ஓகே, நெக்ஸ்ட் பிரோசோ துக்ளக் 1200 புதிய தோட்டங்களை உருவாக்கினார். யார்? பிரோசோ துக்ளக். அலாவுதீன் கில்ஜி காலத்தில் சேர்ந்த 30 தோட்டங்களை வந்து புனரமைச்சார். பிரோசோ துக்ளக்கோட மகன் யார்? முகமது கான். பிரோசோ துக்ளக்கோட மகன் முகமது கான். நெக்ஸ்ட் பாருங்கள். தைமூர் படையெடுப்பு வந்து எப்போன்னா டிசம்பர் 1398. தாமர் லைன் என்றழைக்கப்பட்ட தைமூர் டெல்லி வந்து சூறையாடினாங்க. தாமர் என்றழைக்கப்பட்ட தைமூர் வந்து டெல்லி வந்து சூறையாடினாங்க. டெல்லி அடுத்து பாதிப்புக்குள்ளான பகுதி எதுனா பஞ்சாப். சையத் வம்சத்தோட கடைசி அரசர் அலாவுதீன் ஆலம் ஷா. இவர் தான் எந்த போலும் இல்லாமல் 30 வருஷம் ஒரு கிராமத்தில் போய் தனியாக வாழ்ந்து தன்னோட அமைதியான முறையில் தன்னோட உயிரை விட்டவர். யார்? சையத் வம்ச கடைசி அலாவுதீன் ஆலம் ஷா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெல்லி சுல்தானை கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். இது வந்து இப்போ ரிவிஷன் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் படிக்கிறத ஒரு வாட்டி கேட்டாலே நல்லா மனசில் பதிஞ்சிரும். ஒரு வாட்டி 2 வாட்டி கேளுங்க, கண்டிப்பாக நம்ம எக்ஸாமில் கிளியர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வேணும்னா நம்ம குரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.